வந்து இடைப்பட்டு கொண்டே ஆண்டவரே பார்க்கிறோம் சுவாமி. அவனமாக இந்த காலை வேளையிலையும் ஆண்டவரே, யாரெல்லாம் உங்களுடைய பாதத்துல வாஞ்சியோடு தாகத்தோடு உங்களுடைய சத்தத்தை கேட்க வருகிறார்களோ ஒவ்வொருவரும் நீங்க இடைபெறும்படியா தெரிஞ்சுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீங்க பேசும் பொழுது எப்பேற்பட்ட இருதயமும் ஆண்டவரே நொறுக்கப்படும், உருக்கப்படும், உருவாக்கி நிரப்பப்படும். ஆண்டவரே தகப்பனே, இந்த நாள்ல கூட உங்களுடைய தாசனை இந்த சிலுவைக்கு பின்னாடி மறைங்கப்பா. வரத்திலிருந்து உங்களுடைய வார்த்தையை நீங்க அனுப்புங்க ஆண்டவரே. தகப்பனே, ஏறி எங்கள் ஒவ்வொருவரோடு பேசும்படி செஞ்சுக்கிறப்ப எல்லா நெட்வொர்க் ப்ராப்ளத்தையும் கண்ட்ரோலுக்குள்ள வைத்து தெளிவான வார்த்தைகளுக்கு கிடைக்க திரும்ப செய்யுங்க. யூடிபி வாயிலாகவும் கேட்கறதுக்கு ஆண்டவரே நீங்க உதவி செய்யும்படியா செஞ்சுக்கிறோம்ப்பா. எவ்வளோ பேருக்கு இது பிரயோஜனமா இருக்கு, எவ்வளோ பேருக்கு இது ஆண்டவரே தகப்பனே ஒரு தாகம் தீர்க்கக்கூடியதா இருக்குப்பா. நீங்க தான் ஆண்டவரே உங்களுடைய இறக்கத்தை கிருபைகளை தந்து பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவரே எல்லாமே ஆசீர்வதிக்கும்படியாக செஞ்சுக்கிறோம் சுவாமி. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இது ஒரு மாபெரும் சிலாக்கியம் என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து ஆண்டவரே கண்ணீரோடு காத்திருந்து நாங்கள் ஜெபித்து வெற்றியை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஜெபமே எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கணுன்றத ஆண்டவரே நாங்கள் கண்ணீரோடு காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்க திரும்ப செய்யுங்க. இதனால ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் உடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும்ப்பா. உடைய மகிமையை காண எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க பேசுங்க. துதிக்கான மகிமையெல்லாம் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 தேங்க்யூ அங்கிள். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இயேசுவின் பாதத்தில் கால தியானத்திற்கு தேவன் அவளை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் தாமே அவருடைய வார்த்தையை நம்மளுக்கு கொடுத்து அவளை போஷித்து வருகிறார். எப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு மன்னாவை கொடுத்த வண்ணமாக தினந்தோறும் அதே மாதிரி தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு பகிர்ந்து கொடுத்து வருகிறார். தெளிவான விதத்தில் நம்மளோடு தேவன் பேசி வருகிறார். அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம், அவரை துதிப்போம். தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகளை வைத்து நம்மளை பற்றி உபயோகப்படுத்தி வருகிறார். இந்த நாளிலும் கூட நம்ம சகோதரர் ஜெசுதாஸ் அவர்கள் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறாங்க. அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவனே வல்லமையுள்ள யுத்த வீரர், அவருடைய வல்லமையில் நாம் எப்படி தைரியத்தை காண்பது. ஆமாம் பிரியமானவர்களே, நாம் தைரியத்தோடு எப்படி தேவனுடைய வல்லமையில் நாம் எப்படி தைரியமாக இருப்பது, இந்த உலகத்தினுடைய காரியங்களை எப்படி தைரியமாக பேஸ் பண்ணி ஜெயிப்பது என்பதை குறித்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் கேட்போம். தேவன் தாமே இந்த செய்தி ஆசீர்வதித்து தருவாராக. ஓவர் டு பிரதர் ஜெசுதாஸ் அவர்கள். தேங்க்யூ பிரதர். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்க மத்தியில வந்து தேவனுடைய வார்த்தையை ஷேர் பண்ண முடியாது ஆண்டவர் கொடுத்த இந்த வெளியேறப்பெற்ற நேரத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவர் நம்மை ரொம்ப நேசிக்கிறார், நம்ம மேல உயிரியை வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம நம்பின மனிதர்கள் சில வேளைகள்ல வெறுக்கிறார்கள், மறக்கிறார்கள். ஆனால் தேவனும் அவர் வெறுப்பதில்லை, மறப்பதில்லை. ஆகவே இந்த மெசேஜுக்கு முன்பாக ஒரே ஒரு பாடல், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். நீங்க எல்லாரும் மியூட் போட்டுட்டு என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகவே துதியோடு அவருடைய சமூகத்துல செல்வோம். தேவன் நம்மோடு கூட பேசும்படியாகவும் நாம் தொடர்ந்து ஜெபத்துக்குள்ளாக சென்று அதன் பிறகு தேவ வார்த்தை கேட்க போகிறோம். என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் நீந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் நீந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம்.
பயப்படாதே, வல்லக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவாரே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் நான் மறவேன் என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் நான் மறவேன் என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உள்ளங்கையில் வல்லவன் புகலிடமே. வரைந்தீரன்றோ உள்ளம் கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பிரியமானவர்களே, இது அநேக அடுத்தடுத்து ஸ்டாண்ட்ஸ் இருக்கிறது. பட் இருந்தாலும் நாம் இதோட முடித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையில நீர் எங்களை மறக்காத தெய்வமாக இருக்கிறீர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறீர். எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் பாதுகாப்பையும் நீ தந்து இம்மட்டும் நீர் ஆண்டவரே எங்களை பாதுகாக்க நல்ல தேவனாக இருந்து நடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலும் இந்த நாளிலே எங்களுக்கு ஏற்ற இந்த மன்னாவை பரத்திலிருந்து நீ தர வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, என்னுடைய சொந்த வார்த்தைகளால ஆண்டவரே தவினை எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவரே. ஆனால் உம்முடைய வார்த்தை, நீர் ஒரு வார்த்தை பேசுவீரானால் ஆண்டவரே, அந்த வல்லமையில வார்த்தை ஓ ஃபாதர் எங்களுடைய வாழ்க்கையை திருப்பக்கூடிய ஒரு திருப்பு முனையாக இந்த நாளிலே இருக்கும் ஐயா. ஆகவே we need your word, Lord, from heaven, not my own words. Let your word come out of my mouth. அடியனை கழுவி சுத்திகரியும். இந்த வார்த்தையை பேசுவதற்கு நான் எந்த விதத்திலையும் பார்த்திருந்தேன். ஏனென்றால் நீர் பரிசுத்தர் ஆண்டவர், நீர் பெரிய தேவன், நீர் பெரிய வல்லமில்ல மகா பெரியவர். நாங்கள் எண்ணி வைத்திருக்கிறதுக்கு மேலான மிகவும் பெரியவராக இருக்கிறீர். ஆகவே லார்ட், என்னுடைய எல்லா பாத்திர தன்மையை மன்னித்து கர்த்தர் வெளிப்படும். சிலுவைகளால் மறைத்தரலும் எல்லா இருளின் அந்தகார சக்திகளை கட்டி போடும். எந்த டிஸ்டர்பன்ஸ் ஏற்படாதபடிக்கு வார்த்தையை சுயாதீனமாய் கொடுக்கவும், இந்த வார்த்தையை சுயாதீனமாய் கேட்கவும் வந்திருக்கிற அனைவரும் இந்த வார்த்தையினாலே நிரப்பப்படும். ஆண்டவரே, பரலோக மன்னாவினாலே நிரப்பப்பட கர்த்தர் நீர் வெளிப்படுகிறார். எல்லா துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராய்த்திருப்போம். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ஏசாயா 42வது அதிகாரம் 13வது வசனம். 42:13. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். இதான் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை. இங்க பிரியமானவர்களே, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். சோ இந்த வசனத்தை படித்த பொழுது இந்த நாட்களிலும் கூட நாம் அநேக எதிர்ப்புக்குள்ளாக, அநேக இக்கட்டுக்குள்ளாக, போராட்டத்துக்குள்ளாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவர்களாக, தேவ பிள்ளைகளாக நமக்கு சில பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிறது. சோ தேவனை ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு கர்த்தரத்துல உண்மையா இருக்கணும், கர்த்தருக்காக வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த உலகத்துல துன்பப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தையே சொல்லுது. ஆகவே கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இட் இஸ் நாட் பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ ரோஜா படுக்கை அல்ல. சோ ஆண்டவர்கிட்ட வந்தா என்ன சொல்றது, பிரச்சனையே வராது, உங்களுக்கு வியாதியே வராது அப்படின்னா கிடையாது. எல்லாமே வரும். நம்ம இந்த உலகத்துல இருக்கிறதுனால இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கூடாகவும் நாம் செல்ல வேண்டியது இருக்கு. அப்படியாதான் இயேசு ஆண்டவர் கூட அவர்
இந்த மனு உருவெடுத்து இந்த உலகத்துல வந்த பொழுது அவருக்கும் நம்மை போல நிறைய எமோஷன்ஸ் இருந்துச்சு. அதாவது அந்த உணர்வுகள், உள் உணர்வுகள், என்ன சொல்றது, ஆண்டவருக்கும் சில டைம்ல கோபம் வந்துச்சு. அந்த காசு விற்கிறவர்கள் ஆலயத்துல வந்து காசு விற்கிறவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படியாக ஆண்டவருடைய ஆலயத்தை இந்த மாதிரி வியாபார ஸ்தலமாக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வைராக்கி கொண்டு கொள்கிறார். அதன் பிறகு சிலுவைக்கு நேராக செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கே என்ன சொல்றாருன்னா, பேதுருவை பார்த்து அப்பாலப்ப சாத்தானே என்று சொல்லுகிறார். அப்புறம் அந்த கானா ஒரு கல்யாணத்துல சென்ற பொழுது அங்க ஒரு குறைவு ஏற்பட்ட பொழுது அங்கே மேரி அம்மா வந்து சொல்றாங்க, அப்பா இங்க குறைச்சல் உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, இன்னும் என்னுடைய நேரம் வரவில்லை அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவர் காரியங்கள் சிறு வயதுல இருந்து அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படியக்கூடியவராக இருந்தார். அந்த 12 வயசுல இருந்து அவரை பத்தி போடப்பட்டிருக்கு. அதன் பிறகு கரெக்டா அதுக்கப்புறம் 12 வயசுல ஒரு வாட்டி போடப்பட்டிருக்கு இயேசுவை குறித்து. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 30வது வயசுலதான் ஒரு 3.5 வருஷம் அவர் செய்த ஊழியத்தின் பகுதியை தான் நாம் வேதத்துல வாசிக்கிறோம். சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியவராக இருந்தார், ஆண்டவருடைய ஞானத்திலும் மனுஷனுடைய தயவிலும் அவர் வாழ்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஞானத்தினாலே வளர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை போல இந்த பாடுள்ள இந்த உலகத்திலே, இந்த அசுத்தமான உலகத்திலே அவர் பரிசுத்தராக வாழ்ந்தார். இந்த எல்லா சூழ்நிலையும் கடந்து சென்றார். அதே மாதிரி அந்த மேரி, மார்த்தா, அவங்களுடைய சகோதரன் லாசரு மரித்த பொழுது அந்த இடத்துல இயேசு கண்ணீர் விட்டார். ஒரு வசனம், அந்த வசனம் ஃபுல்லாவே அந்த ஒரே ஒரு வசனம் இயேசு கண்ணீர் விட்டான் இருக்கும். அப்ப இயேசு ஆண்டவர் நம்மை அறிந்த தேவனாக இருக்கிறார். இப்ப பாருங்க, ஒரு பிரச்சனைக்குள்ளாக நாம் செல்லவில்லை என்றால் அந்த பிரச்சனை பத்தி என்னால பேச முடியாது. இப்ப நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை வியாதியை சுகமாக்குவார் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுங்க. நான் அந்த வியாதியை கடந்து சென்று அந்த அனுபவத்தை நான் பெறாவிட்டால், ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையே நான் பெறாவிட்டால், அந்த பிரச்சனையை நான் கடந்து செல்லாவிட்டால் நான் மற்றவங்களுக்கு அதை சொல்லவே முடியாது. ஆகவே நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் மற்றவங்களுக்கு நாம் அட்வைஸ் கூட பண்ண முடியும். ஸோ அட்வைஸ் பண்றதுக்கும் ஒரு தகுதி வேண்டும். தகுதி என்ன? நாம் அதை கடந்து சென்றிருக்க வேண்டும். அந்த அனுபவத்திலே நாம் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுது நாம் தைரியமாக சொல்லலாம். அப்ப அதே மாதிரிதான் பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவரும் கூட அவர் நம்முடைய எல்லா பாடுகளையும், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் அவர் கடந்து சென்றார். அவருக்கும் சோதனை வந்தது, பிசாசு சோதிச்சான், அவருக்கும் அந்த உலக ஆசையை காமிச்சான். ஆனால் பிசாசை ஆண்டவர் ஜெயித்தார். பிசாசை அவர் மேற்கொண்டார். தேவனுடைய வார்த்தை கொண்டு அந்த மேற்கொண்டதை பார்க்க. சோ ஆகவே நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் இயேசு ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும், போராட்டங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்கள்ல எப்படி நாம் எப்படிப்பட்ட பிரச்சனையில கடந்து சென்று கொண்டோம்னு சொல்லி எனக்கு தெரியாது. நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனையில கடந்து சென்றிருக்கீங்க எனக்கு தெரியாது. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடுகள் உண்டு, ஒவ்வொரு சிலுவை உண்டு, ஒவ்வொரு கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு பிரியமான. ஆகவே ஆனால் இதுல ஒரு பெரிய ஒரு ஹோப் என்னன்னா, அப்ப என்ன பிரதர், எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை தான் எனக்கும் இருக்குது, அப்புறம் உலகத்தாருக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லும் பொழுது அங்கதான் நாம் வித்தியாசப்படுகிறோம். தேவ பிள்ளைகளாக நாம் அந்த இடத்துல நாம் மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. எல்லாருக்கும் வர பாடுகள் வருகிறது. ஆனால் பவுல் சொல்றார், எப்பக்கும் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகிறதுல என்று சொல்கிறார். அப்ப இந்த ஹோப் எங்க வருது, இந்த நம்பிக்கை எங்க வருதுன்னா, பவுல்ல அவர் தெளிவாக, பவுல் வந்து அவர் கடந்து சென்ற பாதைக்கு வந்து பயங்கரமான பாதையாக இருக்கிறது. அவரை மாதிரி யாரும் ஆண்டவருக்காக அடி வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆண்டவருக்காக மரணத்தையும் சந்திக்க அவர் தயாராக இருந்தார், மரணத்தை சந்தித்தார். இப்படி என்ன சொல்றது, அவருடைய ஸ்டாண்டர்டே வேற லெவல்ல இருக்கிறது. பவுலுடைய ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஹை ஸ்டாண்டர்ட். தேவன் மேல எவ்வளவு வைராக்கியம் பாத்தீங்கன்னா, கிறிஸ்து அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? மரணமோ, நாசமோசமோ, வேற எந்த காரியமோ கிறிஸ்து அன்பை விட்டு என்னை பிரிக்காதுன்னு சொல்றாரு.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, அந்த வார்த்தையெல்லாம் நம்ம படிக்கும் போதே நம்மளுக்கு பலனா இருக்கு. இப்ப அவருக்கு அது பலனா அந்த டைம்ல இருந்து அவர் அப்படி பேசுறாரு. ஆனா அந்த வார்த்தையை நம்ம படிக்கும் போது நம்மளுக்கு பலனா இருக்கிறது. சொல்றாரு, ஆஹ் மரணமோ நாசமோசமோ எதுவோ கிறிஸ்துவ நண்பர்கள்ட்ட என்ன பிரிக்காது என்று எண்ணுகிறேன்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாரு, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நிறைய காரியங்களை அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். அவருடைய அப்போ எருசலேமுக்கு போனா நீங்க உங்களை கட்டுவாங்க, இப்படி எல்லாம் கட்டி கட்டி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல கூட அவர் என்ன சொல்றாரு, நான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல அவருக்காக மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றாரு. இங்க வந்து கட்டுறதை குறித்து இவங்க தீர்க்கதரிசனம் உரைச்சிட்டு இருக்கும்போது அவர் மரிப்பதற்கும் ரெடியா இருக்கிறார். அப்ப இங்க பார்க்கும் பொழுது தேவன் மீது இருக்கிற அன்பு, பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில உபத்திரமும் பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் தேவன் மேல இருக்கிற அன்பு நம்மை கடந்து செல்ல, அந்த பாடுகளை கடந்து செல்ல கிருபை அளிக்கிறான். பவுலுக்கு கூட நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாகவே இருந்தார். எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, எலியா வந்து நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இங்கே பவுலை குறித்து இப்ப நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பவுல் என்ன சொல்றாரு, அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா. அந்த முல்லை தேவன் எடுத்து போடும்படியாக 3 முறை தேவனிடத்துல கேட்டார். அப்ப தேவன் என்ன சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொல்கிறார். இந்த கால வேளையில பிரியமானவர்களே, நம்முடைய முள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ, எப்படிப்பட்ட பெயின்ல, எப்படிப்பட்ட வேதனையோடு இந்த கால வேளையில நீங்க வந்திருக்கீங்க எனக்கு தெரியல. ஆனா ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில இருக்கிறார், நம்மோடு பேசுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த முள் நீ மீண்டும் இதை குறித்து கேட்காதன்னு சொல்றார். அப்ப பவுலுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு வந்து ஸ்காலர்ஸ்னா என்ன சொல்றாங்கன்னா, வேத வல்லுநர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள், பவுலுக்கு வந்து கண் பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அந்த வெளிச்சத்தை, தேவனுடைய வெளிச்சத்தை பார்த்ததுனால அவர் கண்ணு பாதிக்கப்பட்டிருக்கும்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, அவருக்கு ஹார்ட் பெயின், அத இருதயத்துல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ அவருக்கு வந்து ஒரு முள் இருக்கு அப்படின்றத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இந்த கால வேளையில கூட நமக்கும் சில முட்கள் உண்டு. சில பேருக்கு தங்கள் பிள்ளைகள் முட்களாக இருக்கிறார்கள், சில பேருக்கு வேலை ஸ்தலத்திலே முட்களாக இருக்கிறது, சில வேளையில மனைவி முள்ளாக இருக்கிறாள், சில வேளையில கணவன் முள்ளாக இருக்கிறான். இப்படியாக பல முட்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆனாலும் தேவன் சொல்கிறார், என் மகனே மகளே, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூர்ணமா விளங்குன்னு சொல்றார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே நான் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது நான் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறேனோ, நான் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போய் என்ன வாழ்க்கை இப்படி ஒரு நிர்பந்தமான ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே மாட்டிக்கிட்டு இருக்கோமே அப்படி என்று சொல்லி சில வேளைகள்ல அந்த இடுக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை God is reminding me that ஆண்டவரை ஞாபகப்படுத்துறாரு, உன் பலவீனத்திலே என் பலம் பூர்ணமா விளங்கும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்றார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, அதுக்கு முன்னாடி வசனத்துல தாழ்ந்திருக்கும் தெரியும், வாழ்ந்திருக்கும் தெரியும் அப்படிங்கிறார். அப்ப எல்லா சூழ்நிலையிலும் நான் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார். பாருங்க, பவுலுடைய வாழ்க்கை நம்மளுக்கு உண்மையிலே நீங்க எப்பெல்லாம் சோர்ந்து போகிறீங்களோ, பவுல் கடந்து சென்ற பாதைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவருடைய வாழ்க்கை சரிதத்தை நீங்க வாசிக்கும் போது, இட்ஸ் ரியலி இன்ஸ்பைரிங். நாட் ஓன்லி இன்ஸ்பைரிங், அது நம்மை உற்சாகப்படுத்துவதோடு மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்காக நம்முடைய பக்தி எப்படி இருக்கிறது. இன்றைக்கு இந்த காலங்களில தேவன் மீது நம்ம கொண்டிருக்கிற அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, தேவன் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, தேவன் மீது நாம் கொண்டிருக்கிற அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, மெய்யாலுமே நாம் ஆண்டவரை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய அன்பு உண்மையானால் எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்போம். யோபு கூட சொல்றாரு, அந்த அவங்க ஒய்ஃப் சொல்லுது, என்ன சொல்லுது, இன்னுமையா உன் உத்தமத்துல நீ இருக்கிற, தேவனை தூசித்து ஜீவனை விடு அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப அந்த இடத்துல பாருங்க, அவரு சரியான வார்த்தையை சொல்லி கடிந்து கொள்கிறார்.
என்ன சொல்றாருன்னா, பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், கர்த்தரிடத்திலே நன்மையை பெற்ற நாம் ஏன் தீமை அனுபவிக்க கூடாது? இவ்வளவு நாள் நன்மை பெற்றப்ப சந்தோஷமா இருந்தோம்ல, இப்ப தீமை வந்துடுச்சு, அதுக்காக நாம் தேவனை தூஷிப்பதா என்று சொல்லி கடிந்து கொள்கிறார். அப்ப அவரு எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில வருகிறார்னா பாருங்க, அது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஒரு மனுஷன் ஒரு வியாதியில, ஒரு பயங்கரமான இழப்பின் மத்தியிலே ஒவ்வொரு இழப்பா வருது. யோபு 1:2 நீங்க வாசிச்சீங்கன்னா அப்படியே லைனா இழப்பு வந்துகிட்டே இருக்கிறது. அவர் செல்வ சீமானாக இருந்தார், அவர் ஒரு நீதிமானாக இருந்தார். யோபு குறித்து என்ன போட்டிருக்கு? தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமா இருக்க. பாருங்க, யோபை குறித்து இப்படிப்பட்ட ஒரு உத்தமனுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையா அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்படிப்பட்ட பிரச்சனையின் மத்தியிலும் யோபு எப்படியாக சொல்கிறார். அவருடைய அந்த ஒரு வார்த்தை பிரியமானவர்களே, இத நம்ம வாழ்த்துல இத நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும் நம்ம மைண்ட்ல. இது எப்பவுமே நம்ம மைண்ட்ல இருக்கணும். என்னன்னா எப்படிப்பட்டதாக நம்ம மைண்ட்ல இருக்கணும்னா, பிரியமானவர்களே, அவர் என்ன சொல்றாரு? 1:21, யோபு 1:21, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முடிச்சார். பாருங்க, இதைதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் கொண்டிருக்க வேண்டும் பிரியமான. எப்பொழுதும் இந்த எண்ணத்தை கொண்டு, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். இன்னைக்கு மிக தெளிவான ஒரு காரியம். இந்த உலகத்துல வரும் பொழுது நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்ல, நிர்வாணியாய் வருகிறோம், எதையும் நம்ம கொண்டு வந்ததில்லை. அதே மாதிரி நம்ம போகும்பொழுது கூட பாருங்க, எல்லாவற்றையும் நாம் விட்டு விட்டுதான் செல்கிறோம். என்னதான் பெரிய என்ன சொல்றது பெரிய பணக்காரர்களாக வசதியாக இருந்தாலும் கூட நாம் விட்டு விட்டு செல்லுகிறோம். இதுதான் நம்ம லைஃப்ல நியமிக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி நாம் சொல்ல முடியுமா பிரியமானவர்களே? யோபு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும். இந்த கால வேளையில நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு, நமக்கு வரக்கூடிய வேதனைகளை கண்டு நம்ம ஆண்டவரை குறை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வாயின் வார்த்தையினாலே தேவனை நாம் திட்டக்கூடியவர்களாக, தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில வர ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு பர்பஸ் இருக்கிறது, ஒரு முகாந்திரம் இருக்கிறது. தேவன் நம்மை மோல்டு பண்ணுகிறார். அப்படி என்றால் நம்மை உருவாக்குகிறார். நம்மை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த எப்படியாக அந்த குய களத்திலே அந்த அந்த அக்னியிலே அந்த களிம்பு நீங்க அந்த தங்கத்தை போடும். இப்ப தங்கத்தை நம்ம கையில வியர் பண்ணிக்கிறோம், ரிங்கா வியர் பண்றோம், காதுல போட்டுக்கிறாங்க, செயினா போட்டுக்கிறாங்க. இப்படி இருக்கும். இதெல்லாம் எப்படி வருகிறதுனால் இதனுடைய ப்ராசஸ் பாத்தீங்கன்னா, ஆரம்ப ப்ராசஸ் பாத்தீங்கன்னா, அதை அக்னியில போட்டு உருக்கி அதை போட்டு அடிச்சு ஒட்டச்சு கடைசியில அது அழகான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நகையாக வருகிறது பிரியமானவர்களே, ஒரு ஆர்னமெண்ட்ஸா வருகிறது. சோ இப்படி போல தேவன் நம்மை அழகான அவர் கரங்களை உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் நாம் இந்த ப்ராசஸ்ல செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். சில உபத்திரவங்களை, சில பாடுகளை, சில பிரச்சனைகளை, சில போராட்டங்களே, சில இக்கட்டுகளே, சில அவமானங்கள். சில டைம்ல அவமானம் வருகிறது, வீணான அவமானங்கள். சில வேளைகளை நம்ம போட்டு கொடுக்குறாங்க, சில வேளைகளை நமக்கு விரோதமாய் போய் புகார்களை சொல்கிறார்கள். சில பேர் அதுல சந்தோஷப்படுறான், மத்தவங்களை போட்டு கொடுத்துட்டு அவன் அழுகிறத பார்த்து இவன் சந்தோஷப்படுறான், அவன் மாட்டிக்கொண்டதை குறித்து சந்தோஷப்படுறான். இன்னைக்கு இவன் உலக பிரகாரமாகவும் சரி, இவன் சபையில கூட அநேக ஜனங்கள் மற்றவர்களுக்கு விரோதமா போய் புகார்கள். இவன் ஒண்ணுதான் கேட்டிருப்பாங்க, ஒரு விஷயத்த கேட்டு 10 சொல்றது அங்க போயிட்டு. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை அநேகர் கெடுத்து போட்டார்கள் பிரியமான. ஆனா தேவன் சொல்கிறார், யாராருன்னா மத்தவங்களோட வாழ்க்கை கெடுக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையை தேவன் நிச்சயமாக கெடுப்பார். நிச்சயமாக நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் மத்தவங்களை போட்டு கொடுக்கும் போது, மத்தவங்களுடைய நற்பெயரை கெடுக்கும் பொழுது, மத்தவங்களுக்கு விரோதமாக நம்ம சற்பனையான வெளியில பார்க்கும்போது பிரதர் சிஸ்டர் பயங்கரமா பேசுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அந்த வஞ்சனை, உள்ளுக்குள்ள அந்த குரோதம், உள்ளுக்குள்ள பகை, விரோதம், கசப்புகள், உள்ளுக்குள்ள பொறாமை. சோ இப்படியெல்லாம் மக்கள் இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, நாம் சோர்ந்து போகக்கூடாது. நம்ம கிறிஸ்துவ ஓட்டத்துல
இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பாருங்க, ஏசாண்டவர் எவ்வளவு நன்மை செய்கிறார் சித்திருந்தார். ஆனா அந்த குரூப்ல ஒருத்தன் காட்டிக்கு கொடுக்கக்கூடியவனாக இருந்தான். அந்த குரூப்ல ஒருத்தன் அவிசுவாசியாக இருந்தான். அந்த குரூப்ல ஒருத்தன் நம்ப மாட்டான்னு சொல்றான். அந்த குரூப்ல ஒருத்தன் காட்டி கொடுக்கிறான். அந்த குரூப்ல ஒருத்தன் அவரை யூதாசு ஆண்டவரை காட்டி கொடுத்து விட்டான். இப்படி பாருங்க, ஏசாண்டவருக்கே இந்த பிரச்சனை இருந்துச்சு, ஏசாண்டவருக்கே இந்த போராட்டம் இருந்துச்சு. அப்படி இருக்குமானால் நமக்கு அந்த பிரச்சனை இருப்பதை குறித்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் பிரியமானவர்களே, நம்மளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. தேவன் அப்படியாக நம்மை விட்டுவிட மாட்டார். அதான் இந்த பாட்டு பாடுனேன். அந்த பாட்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆபத்திலே அரும் துணை, பாதிக்கு நல்ல தீபமாக இருக்கிறது. என்னது? அவருடைய ஜீவ வாக்கு தத்தங்கள். ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்காருங்க. இப்ப கூட நான் சொன்னேன், நம்ம பவுல் வந்து எப்படி பேசுறாரு பாருங்க. அப்படி அந்த வார்த்தையை சொல்லும் போதே ஒரு பவர் வருது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, நான் சோர்ந்து போயிட்டேன், நான் இனி கடந்து செல்ல முடியாத ஆண்டவரே, போதும் ஆண்டவரே அப்படி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, வலகரத்தினாலே உன்னை பாதுகாப்பேன், பாசமேல் நீ வைத்ததுனால் பறிக்க இயலாது எவரும் என்னை யாரும் பறிக்க முடியாது உங்களுடைய கரத்துல இருந்து. அதே மாதிரி தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் நான் உன்னை மறவேன், வரைந்திரன்றோ உள்ளம் கையில் அப்படின்னு சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இந்த கால வேலையில நாம் எப்பேற்பட்ட பாடுகளுக்குள்ளாக, உபத்திரவுக்குள்ளாக, வியாதிக்குள்ளாக, பலவீனங்களுக்குள்ளாக, சோர்வுக்குள்ளாக, நிந்தை, அவமானங்கள், கஷ்டங்களுக்குள்ளாக சென்றாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை பலப்படுத்துகிற தேவன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆம் பிரியமானவர்களே, நீதியின் வலது கரத்தினால தாங்கக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட நீதியின் வலது கரத்தினாலே நம்மை தாங்குற தேவன், நம்ம நேசிக்கிற தேவன், நமக்காக பெரிய திட்டத்தையும் பெரிய நோக்கத்தையும் வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை நேசிக்கிறார். தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடக்கூடிய தேவன் அல்ல. தேவன் நம்மை விட்டு விலகி செல்லக்கூடிய தேவன். ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்கிறார். இந்த கால வேளையில நீ எப்பேற்பட்ட பிரச்சனை சேர்த்து கொண்டிருந்தாலும், எப்பேற்பட்ட வேதனையிலே, பிரச்சனைகளே, போராட்டத்திலே, அந்த சில பெயின்னா பிரியமானவர்களே, சில பிரச்சனைகளை நம்ம வந்து மத்தவங்கிட்ட ஷேரே பண்ண முடியாது. சில பேர் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நம்மளுக்கு அந்த பிரச்சனையை கேட்டுட்டு நல்லா கேட்டு, பிரதர் உங்களை தாழ்த்துக்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள இன்னும் ஹர்ட் பண்ற மாதிரி பேசிடுவாங்க. தாழ்த்துறது கரெக்ட் தான். பட் ஆனா நம்ம என்ன நினைச்சு போவோம், ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சு போகும்போது அந்த இடத்துல நம்மள ஒரு குத்தி அனுப்புவாங்க. சில வேலைகள் அது நல்லதுன்னு வச்சுங்க, பட் எல்லா டைம்லயும் அது நல்லதா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனாலும் சில வேலைகள ஆறுதலான வார்த்தை தேவைப்படுது, சில வேலை கடினமான வார்த்தை தேவைப்படுது, சில வேலையில கண்டித்து உணர்த்தக்கூடிய வார்த்தை தேவைப்படுது. ஆனால் வார்த்தை எப்படி வந்தாலும் நம்ம ஏத்துக்கொள்ளணும். ஒருவேளை நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. உங்களை தாழ்த்துங்கன்னு சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம உண்மையிலே எஸ் லார்ட், ஒருவேளை என்னுடைய பாவத்தினால இந்த வியாதி வந்துச்சா, என்னோட பாவத்தினால இந்த மதியினத்தினால பிரச்சனைல மாட்டிக்கிட்டேன்னா, சில வேளைகள்ல ஆண்டவரோட வார்த்தை சொல்கிறது, அவனவன் செய்கிற பாவத்தினாலே மதியினத்தினாலே மாட்டிக்கொண்டு சிக்கி கொண்டு தவிக்கிறான். கர்த்தர் யாரையும் தீமையினாலே சோதிக்கிறவர் அல்ல, கர்த்தர் யாரையும் சோதிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்கிறார். சில வேலை நம்ம சொல்லுவோம்ல, கடவுள் என்ன சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனா நிச்சயமாக தேவன் சோதிக்கிறதே இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்முடைய மதியினத்தினால சில வேளைகளை நாம் மாட்டிக்கொள்கிறோம், சிக்கிக் கொள்கிறோம், சோதிக்கப்படுகிறோம். ஆகவே பிரியமானவர்களே, எது எப்படியா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லி. அப்ப இந்த வசனத்துல இப்ப நம்ம நிறைய காரியத்தை கொடுத்து பார்த்தோம். இப்ப இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, வசனத்தை மீண்டுமா நான் வாசிக்கிறேன். வசனத்துல 42:13 அழகா தேவன் சொல்றாரு, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு, முழங்கி கெர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். இப்ப இந்த வசனத்தை நம்ம ரெஃபரன்ஸா எடுக்கும் பொழுது பிரியமானவர்களே, தாவீது கோலியாத் நம்ம பார்க்கும் பொழுது, தாவீது அந்த பேக்ரவுண்ட் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் கோலியாத் வந்து அந்த பிலிஸ்டன் ஜனங்கள் வந்து அந்த பெலிஸ்டியன்லாம் அவன் ஒருத்தன், கோலியாத்தும் ஒருத்தன் இருக்கான். அவன் சிறு வயதுல இருந்து அவன் யுத்த வீரனாக இருக்கிறான். அவன் வந்து சவால் விடுறான், டெய்லியும் சவால் விடுறான். பாருங்க, உங்கள யாரு
தில்லு இருக்கோ என்கிட்ட வந்து சண்டைக்கு வாங்க, எங்களை ஜெயிங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப நாங்க உங்களுக்கு அடிமைகளா இருப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி டெய்லியும் ஒரு சேலஞ்ச் விடுறான், சவால் விடுறான். அப்ப இஸ்ரேல் ஆர்மிஸ் வந்து போய் நிக்கிறாங்க. இவன் பேசுறதுக்கு பயப்படுறாங்க. அவன் பார்த்தா பயங்கர ஹைட்டா இருக்கிறான். அவன் ஒரு 2 பேரை சேர்த்து வச்சு நிக்க வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஹைட்டா இருக்கிறான். அப்ப எல்லாருமே பயப்படுறாங்க. ஆர்மில இருக்கிற பெரிய பெரிய ஜனங்கள் பயப்படுறாங்க. ஆனால் அந்த இடத்துல சின்ன தாவீது அந்த இடத்துல வராரு. வந்துட்டு இவன் பேசுறதெல்லாம் கேட்டு அவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. யாரா அவன்? இவன் வந்து நம்ம ஆண்டவரை வந்து பேசுறான், எவ்வளவு தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாவீதுக்கு வந்து வைராக்கியமா கோவம் வந்துடுச்சு. தாவீதுக்கு வந்து எதை வேணா சகிச்சு கொள்வாரு. ஆண்டவருக்கு விரோதமா யாராவது பேசினா அவரால் சகிக்க முடியல. அந்த அளவுக்கு தேவன் மேல அன்பு, இந்த அளவுக்கு தேவன் மேல வைராக்கியம். இன்னைக்கு பிரியமானவர்களே, தேவனுக்கு விரோதமா யாராவது பேசும்பொழுது, தேவனுக்கு விரோதமாக யாராவது எழும்பும் போது நம்மளுக்கு அந்த நமக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கிறதா, தேவன் மேல அந்த அன்பு இருக்கிறது. அதுக்காக அவங்க கிட்ட போய் சண்டை போட சொல்ல. பட் ஆனா அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க ஆண்டவருக்குள்ள வரணும். ஆண்டவரே இந்த மனுஷன், நான் அப்படிதான் ஜெபம் பண்றேன். இப்ப அநேக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பும் போது சில பேர், ஆண்டவரே நீங்க உங்க வெளிச்சத்தினால எப்படி சவுல பவுலா மாத்துறீங்களோ அந்த மாதிரி உங்க வெளிச்சம் அவங்களை சந்திக்குமானால் அவங்க மாறிடுவான். ஏசாண்டவர் சந்திக்க முடியாத ஒரு நபர் யாராவது இருக்க முடியுமா அந்த உலகத்துல? ஆகவே அப்படிப்பட்ட நபர்களுக்காக நாம் வைராக்கியமாக நாம் ஜெபிக்கித்து அந்த மனுஷனை கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற வைராக்கியம் இருக்குமானால் அதுதான் உண்மையான அன்பு, பிரியமான. சில வேலை என்ன சொல்றோம், ஆண்டவரே அவனை விடாதீங்க, அவனை அடிங்க, உதைங்க, அவனை ஓட விடுங்க. இப்படிதான் சத்துருக்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுறவங்க எல்லாம் இப்படிதான் ஜெபிக்கிறோம். பட் ஆனா மாறாக அவர்களை நேசிக்கணும். அந்த வெளிச்சத்தை அறியாதனாலதானே அப்படி பேசுறாங்க. இந்த வெளிச்சத்தை அறியாதனாலதானே அவன் சண்டைக்கு வரான். இந்த வெளிச்சத்தை அறியாதனாலதானே கர்த்தருக்கு விரோதமா கர்த்தருடைய பிள்ளைங்களை அடிக்கிறாங்க. காரணம், இந்த ஜீவனுள்ள தேவனை அறியாததுனாலே. பிரியமானவர்களே, ஆகவே இங்க என்ன ஆச்சுன்னா, அவருக்குள்ளாக இருந்த வைராக்கியத்தினாலே ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக இவன் பேசுகிறான். இவனை விடமாட்டேன்னு சொல்லி, நான் கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன் என்று சொல்லி தாவீது கோலியாத்த ஒரே ஒரு குழந்தைனாலே ஜெயிக்கிறான். தெரியுமா? இன்றைக்கும் கூட நமக்குள்ளாக தேவன் மேல வைராக்கியம் இருந்தால், தேவன் மேல அன்பு இருந்தால் நம்மை ஜெயிக்கக்கூடியவர்களாக மாற்றுவார். எப்பேற்பட்ட சத்ரு நமக்கு முன்னாக நின்னாலும், எப்பேற்பட்ட கோலியாத்து போல உங்களோட வாழ்க்கையில கோலியாத்து மாதிரி பிரச்சனை போராட்டம் வந்தாலும், அந்த போராட்டத்தின் மத்தியிலும் அந்த பிரச்சனை மத்தியிலும் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். நம்முடைய தேவன் ஜெய வீர, நம்முடைய தேவன் ஜெய கிறிஸ்துவாக இருக்கிறார். நமக்கு வெற்றியை தருகிறார். இந்த பழைய ஏற்பாடு முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரே யுத்தமும் போராட்டமும் பிரச்சனையுமா இருக்கும். இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமா எழும்புகிறவர்களும் ஆண்டவர் அவர்களை சத்ருக்கையில ஒப்பு கொடுக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது தேவன் அவருடைய சத்ருக்கையில ஒப்பு கொடுக்கிறாரு. ஆனாலும் தேவன் விடவே மாட்டேங்கிறார். மறுபடியும் இந்த ஜனம் என் ஜனம் என்று சொல்லுகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஜனத்தை நான் எப்படி மறப்பேன், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்றார். ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய அன்பு ரொம்ப பெருசா இருக்குது பிரியமா. அவன் பாவி என்று தெரிஞ்சோம், துரோகி என்று தெரிஞ்சோம், எப்படி அவரால் இன்னும் நம்மளை நேசிக்க முடியுது? எப்படி அவரால் இன்னும் என்னை போல ஒரு பாவியை கூட அவர் எப்படி அவரால் நேசிக்க முடியுதுன்னு தெரியல பிரியமா. அநேக வேளையில என்னையே என்னால நேசிக்க முடியாது, என்னையே நான் வெறுத்த நாட்கள் உண்டு. ஆனா என்ன கூட அவரால் எப்படி நேசிக்க முடிஞ்சுன்னு தெரியல. அப்பனா அவரோட அன்பு, அந்த அன்பை நான் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல பிரியம். அவரோட அன்பு ரொம்ப பெருசு. ஆகவே இன்றைக்கு நம்மை ஒருபோதும் சத்ரு கையில விட மாட்டான். மாறாக இந்த சூழ்நிலையிலே நம்ம ஒரு பிரச்சனையான இக்கட்டான சூழ்நிலையை சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒன்னே ஒண்ணு நம்ம செய்யணும், அவருடைய சமூகத்திலே ஓடி வரணும். அவரை அடைக்கலமாக நாம் கொண்டிருக்க வேண்டும். நம்மை நாம் தாழ்த்தணும், நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்ன செய்யணும் சாமி, இந்த பிரச்சனை வந்திருக்கு, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, என்ன தாழ்த்துறேன், என்கிட்ட குறைகள் இருந்தா எனக்கு வெளிப்படுத்துன்னு சொல்லும் போது அன்பாய் தேவன் அழகாய் பேசுகிறார். சில வேளைகளை நம்முடைய பிரச்சனைய சொல்லுவார், நீ இந்த மாதிரி தவற அப்படின்னு சொல்லுவார். சில டைம் கோபமா பேசுவார். அந்த டைம்ல நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுத்தோம்னா ஆண்டவர் மறுபடியும் பேசுவார். மறுபடியும் என்ன பேசுவார் தெரியுமா? அற்புதமாக. பிரியமானவர்களே, எனக்கு நிறைய பிரச்சனைகள் போய் கொண்டிருக்குது ஆபீஸ்ல, சில எதிர்ப்புகள், பிரச்சனைகள். அப்ப ஆண்டவர்கிட்ட ஜெபித்த, ஆண்டவரே என்ன சாமி இந்த மாதிரி சத்துருக்கள் எழுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போய், அதாவது சில வேளைகளை நம்ம வாழ்க்கைன்ற ஓட்டத்துல நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம ஒருத்தரா ஓடிக்கிட்டு இருக்கோம். திரும்பி பார்த்தா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க, மயான அமைதியா இருக்கும்.
அப்படி என்றால் என்ன? நமக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. நமக்கு எந்த ஒரு ஹோப்புமே அந்த இடத்துல, இப்ப வந்து என்ன சொல்றது, நம்ம சகோதரன் இருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சகோதரன் அந்த சகோதரன் நம்புவோம். ஆனா அந்த சகோதரனால ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படி நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், இன்னும் பல நம்ம நம்புகிற மக்கள் எல்லாம் இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா எல்லா நாட்களிலும், எல்லா நேரங்களிலும் அவர்கள் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. சில வேளைகள்ல நாம் தனியாக பயணிக்கிறோம். அப்ப அந்த தனியான பயணிக்கிற அந்த நேரத்திலே நாம் ஆண்டவர்ட்ட நான் என்ன கேட்கிறேன், ஆண்டவரே எனக்கு யாரும் இல்ல, நீங்க தான் சுவாமி. நீங்க என் கூட வாங்க, நீங்க என் கூட இருங்க, நீங்க நடத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது, சங்கீதம் 27ல ஆண்டவர் வந்து எவ்வளவு அருமையா அழகா பேசுறாருன்னா, தாவீது ராஜா பாருங்க, நியூ டெஸ்ட்மெண்ட்ல பவுல் எப்படியோ, ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல டேவிட், தாவீது ராஜா, அவர் நம்மளுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கிறார் பிரியமான. ஆகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆஹ் சவால் அளிக்கக்கூடிய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, நபர்களை கேரக்டர்ஸ் பார்க்கும்போது, தாவீது ராஜா அவர் பவுல போல மிகவும் வைராக்கியமானவர், தேவனுக்காக பயங்கர வைராக்கியம். இங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, 27:10, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே உமது வழி எனக்கு போதித்து என் எதிராளிலும் செவ்வையான பாதையில் நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்புக்கூடாது. என் பொய் சாட்சிகள் ஆக்குசீரில் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாததால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்த திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்து. இந்த வசனத்தை தான் ஆண்டவர் கொடுத்தாரு. இப்ப பிரியமானவர்களே, உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் பிரியமானவர்களே, நம்ம தாயும் தகப்பனும் நம்மளை கைவே விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க நம்முடைய வெல் விஷர். பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே நல்லா இருக்கணும். நம்ம என்னதான் தப்பு பண்ணாலும் அந்த அம்மா மன்னிக்கிற மாதிரி எந்த அம்மாவும் மன்னிக்க முடியாது. அப்பா மன்னிக்கிற மாதிரி எந்த அப்பாவும் மன்னிக்க முடியாது. என்னதான் அது முரட்டாட்டமான பிள்ளையா இருந்தாலும், அது மோசமான பிள்ளையா இருந்தாலும், அந்த தாய்க்கு தெரியும் இது மோசமான பிள்ளைன்னு தெரியும். அந்த தாய் ஒருபோதும் தன்னுடைய பிள்ளையை விட்டு கொடுக்காது. இங்க சொல்றாரு, உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் அவர் கர்த்தரனை சேர்த்துக் கொள்வார். ஒருவேளை இது தாவீதனுடைய அனுபவமாக இருக்கலாம். அப்படித்தானே? தாவீதை தெரிஞ்சு கொள்ள வரும் பொழுது, அபிஷேகம் பண்ண வரும் பொழுது, தாவீது அந்த ஸ்பாட்லயே இல்ல, எங்கேயோ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். எங்கப்பா இருக்கிறான்? ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னப்ப அவங்க வீட்டாரே புறக்கணிச்சு தள்ளிட்டாங்க. ஆனால் தாவீது ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். இந்த கால வேளையில நம்முடைய பிரச்சனை மத்தியிலே நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கு? நீங்க கர்த்தர் மேல இருக்குமானால் அவர் நமக்கு கோட்டையும் துருகமும் அடைக்கலமாக இருக்கிறார். அங்க சங்கீதம் 18ல சொல்றாரு, நம்ம பிரச்சனையின் போது நம்ம இதுதான் சொல்லணும், கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சனை கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய கோட்டையா இருக்கும் போது, தேவன் நம்முடைய கண்மலையா இருக்கும் பொழுது, தேவன் நம்முடைய ரட்சகரா இருக்கும் போது, தேவன் நான் நம்பி இருக்கிற என் துருகமா இருக்கும் பொழுது, என் கேடகமா இருக்கும் போது, என் ரட்சனை கொம்பா இருக்கும் போது, என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கும் பொழுது யார் என்ன பண்ண முடியாதா சொல்ற, கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்களின் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குங்கள், அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதுல நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், கர்த்தருடைய மகிமை பார்க்க முடியாகும். பாருங்க, தாவீது ராஜாவோட வாஞ்சை பாருங்க, அவருடைய எண்ணம், நோக்கம், வாஞ்சை, ஏக்கம்லாம் இதுதாங்க. அவர் சொல்றாரு, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியாகும். அவருடைய மகிமையை பார்க்கணும், அதுதான் அவருடைய வாஞ்சை. அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய முடியாது, அவருடைய ஆலயத்துல இருக்கணும், அவருடைய வார்த்தையை, அவருடைய காரியங்களை ஆராய்ச்சி செய்ய முடியாகும். நான் என் ஜீவனுள்ள நான் கர்த்தருடைய ஆலயத்தை தப்பியிருப்பேன். பிரியமானவர்களே, do we have that longing? நாம் தேவனுடைய ஆலயத்துல தங்கி இருப்பதை நாம் வாஞ்சிக்கிறோமா? இந்த வாஞ்சை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது யாருமே நம்மளை வீழ்த்தவே முடியாது. பிரியமான, நம்முடைய வாஞ்சை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யணும், அவருடைய பாதத்துல இருக்கணும், அவருடைய சமூகத்துல இருக்கணும் அப்படின்னு அந்த வாஞ்சை உங்களுக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை ஒருபோதும் வெக்கத்துக்கு உட்படுத்தவே மாட்டார். பிரியமான,
ஆகவே நம்முடைய பிரச்சனை மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே நாம் தேவனிடத்திலே செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்திலே பேச கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்திலிருந்து வார்த்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் அருமையாக பேசுவார். பிரச்சனை மத்தியிலே தெளிவாக, டைரக்டாக, அழகாக பேசுவார். நம்மை தாழ்த்த வேண்டிய இடத்துல நம்ம தாழ்த்தும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்முடைய பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுப்பார். ஒன்னு எண்டு கொடுப்பார். ஒரு முடிவை உண்டாக்குவார். ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்றார். ஆகவே கர்த்தர் பராக்கிரமசாலியை போல எழும்புகிறார். எப்படி ஒரு யுத்தம் வரும் பொழுது எப்படி அந்த கண்ட்ரி ரெடி ஆகுது யுத்தத்துக்கு, அந்த மாதிரிதான் நமக்கு விரோதமா எழும்புகிறவர்களை தேவன் விடவே மாட்டார். உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்கிறார். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை நம்ம இருக்கும் போது நம்ம எதிர்க்க யாராவது நம்முடைய பிள்ளைகளை அடிக்க விட்டுருவோமா? யாராவது அடிப்பாங்களா? என் கண்ணு முன்னாடி என் பிள்ளையை எவனாவது அடிக்க முடியுமா? முடியாது. நான் விட மாட்டேன். அது மாதிரிதான் ஆண்டவரும் கூட நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்ம யாராவது அவமானப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா, நம்ம யாராவது வீழ்த்தணும்னு நினைச்சாங்கன்னா, நம்மளை யாராவது நம்ம வேலையை விட்டு தூக்கணுமோ இல்ல எதுவோ, சில மக்கள் செய்யற தீமைகள் நேரடியா பார்க்கவே முடியாது. அவங்க என்ன சொல்றது, அந்த என்ன சொல்றது, அடியில வெட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அநேக மக்கள் அடியில வெட்டுறாங்க. ஆனால் பிரியமானவர்களே, தேவன் ஒருபோதும் நீதிமானை கைவிட மாட்டார். தாவீது சொல்கிறார், எப்படி ஆகிலும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் சவுல் கையில நான் மடிந்து போவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் தாவீதை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா தாவீது கர்த்தரை நம்பி இருந்தார். அவருக்கு விரோதமா எழும்பின சத்துருக்களை காலி பண்ணிட்டான். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்களை ஆண்டவர் காலி பண்றதுக்கு கூட ரெடியா இருக்கிறார். இப்படி நான் சொல்லக்கூடாது, பட் திஸ் இஸ் ட்ரூத். ஏன்னா தாவீது ராஜாவோட வாழ்க்கையில தான் பாக்குறோம். தாவீது ராஜா வாழ்க்கையில மட்டும் இல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தீட்டம் தீட்டினவர்கள் எவரும் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்ல. பிரியமானவர்களே, நீங்க போய் ஹிஸ்டரிய போய் ஓபன் த ஹிஸ்டரி, ஹிஸ்டரிய போய் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமா எழுந்தவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்ல. ஆண்டவர் உனக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் செல்ல அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனா அவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, அந்த சேம் லவ், அவர் நம்ம மேல காண்பிக்கிற அந்த லவ் நாம் அவர் மேல காண்பிக்கணும்னு விரும்புறார். வேற எதுவுமே கிடையாது. திஸ் இஸ் a secret. Nobody would have tell all these things. இப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க. நமக்காக தேவன் வைராக்கியமாய் இருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய யுத்த வீரனாக இருக்கிறார். உனக்கு முன்பாக செல்லுகிறார். அவர் உனக்கு முன்பாக செல்லும் பொழுது எந்த சத்ரு தொட முடியும்? எந்த சத்ரு உன்னை தொட முடியும்? நிறைய அந்த வீடியோஸ்னா பாக்குறோம். திடீர்னு அந்த சிங்கக்குட்டி ஃப்ரண்ட்ல போயிட்டே இருக்கும். ஃப்ரண்ட்ல ஒரு கரடி வரும். அந்த சிங்கக்குட்டிய ஏதோ அடிக்கிறதுக்காக வரும்பொழுது, சிங்கக்குட்டி இல்ல, அந்த கரடியோட அம்மா பின்னாடி வருது. ஃபர்ஸ்ட் கரடி குட்டி ஃப்ரண்ட்ல வருது. அங்க அந்த என்ன சொல்றது, அந்த உல்ஃப் நரியோ ஏதோ வருது. திடீர்னு அந்த நரி ஸ்டாப் ஆயிடுது. என்னடா ஸ்டாப் ஆகுதுன்னு பார்த்தா அப்புறம் வீடியோ காமிக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் அப்படி கேமரா அப்படி காமிச்சா பின்னாடி அவங்க அம்மா வராங்க. அப்ப எந்த ஒரு எனிமினாலும் அவங்க அம்மா இருக்கும்பொழுது அந்த குட்டியை ஒண்ணும் பண்ண முடியாது போல, ஆண்டவர் நமக்கு முன்பாக யுத்த வீரனாக இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஒருவனும் உன் மேல, தானியேலுக்கு அதான் வாக்கு தத்துவம், ஒருவனும் மேல கை போடுவதில்லை. இன்றைக்கும் பிரியமானதே, இன்றைக்கு வரைக்கும் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சத்ரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு எதிராக கொடி பிடிப்பார். அப்படியே தேவன் ஜெய கிறிஸ்து. அதனாலதான் நான் கிறிஸ்து விஜயமும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நம்முடைய மாத பத்திரிக்கை ஜெய கிறிஸ்துன்னு வச்சிருக்கோம். ஏன்னா நம்முடைய தேவன் வெற்றி கொடுக்கிறவ, வெற்றி ஜெய வீர. நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பயந்து போய் ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்ட சொல்ல பராக்கிரமசாலியே, கிதியோனை பார்த்து சொல்ற பராக்கிரமசாலியே. அவன் பயந்து போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவனை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் பலப்படுத்துகிற தேவன், நம்மள அவர் நெறிந்த நாணலை முறியாதவரும் மங்கி எரிய திரிய அணையாம இருக்கிறதே. நம்மள எல்லாரும் புறக்கணிச்சு தரலாம். இவன் வேஸ்ட், இவனுக்கு ஒண்ணுமே தெரியல, வேஸ்ட் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்மளை புறக்கணிக்கலாம், தூக்கி எறியணும். ஆண்ட சொல்றாரு, நீ என்னுடையவன், நான் உனக்காக எனக்காக உன்னை நான் தெரிந்து கொண்டேன். நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன், அக்கறையில் நடக்கும்போது நான் வேகாது இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்றேன்.
இவ்வளவு பெரிய தேவனால எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தை நமக்காக வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே இந்த பராக்கிரமசாலி இந்த சத்ருன்னு சொல்லும் பொழுது நம்ம வெளிப்பிரகாரமாக காரியத்தை பார்த்தோம். ஆனால் இப்ப இந்த ஆவிக்குரிய ரீதியில இந்த சத்ரு யார் என்றால் பிசாசானவன் தான் நம்முடைய சத்ருவாக இருக்கிறான். சில வேளை எதிரி நம்ம நினைப்போம், இந்த மனுஷன் தான் எனக்கு விரோதமா எழும்புறான், இந்த மனுஷி தான், இந்த பெண்ணு தான் எனக்கு விரோதமா பேசுறான்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த பெண்ணுக்கு பின்பாக, அந்த பையனுக்கு பின்பாக பிசாசானவன் நம்மளுக்கு எதிராக மக்களை எழுப்புகிறான். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இவன் சும்மா எழும்பு, நம்ம நினைக்கிறோம் அந்த அந்த நபர் மேல நம்ம கோபமாவே இருப்போம், அந்த நபரை திரும்ப எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனா தட் இஸ் ராங். அந்த பையன் பண்ணல, அந்த பொண்ணு பண்ணல, பிசாசானவன் நமக்கு எதிராக செயல்படுகிறான். ஆனால் அந்த பிசாசானவனை கல்வாரி சிலுவிலே ஏசு ஆண்டவர் ஜெயித்தார். அவனை வெறுமை கோலமாக்கி விட்டார். அவன் தலையை நசுக்கிட்டாரு. அந்த பிசாசை ஜெயிக்கக்கூடிய வல்லமை தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. சில வேளைகளை அவருடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்கும் பொழுது, அவருடைய பிளான் நம்ம மேல இருக்கும் போத பிசாசு நிறைய பிரச்சனை பண்ணுவோம். நம்மளுக்கு ஏன் பிரச்சனை வருது தெரியுமா பிரியமானவர்களே? அவரோட நாம் நெருங்கி நெருங்கி போகும் பொழுது பிரச்சனை வரும். ஏன்னா அவனுக்கு பொறுக்கல, அவனுக்கு வந்து கோவம் வருது. இப்ப இவ்வளவு நாள் அவனோட ராஜ்யத்துல இருந்தோம், இப்ப அவருடைய ராஜ்யத்துல வந்த உடனே அவனுக்கு கோவம் வருது. இப்ப நம்ம எல்லாருமே வாண்டட் லிஸ்ட்ல இருக்கோம், அதனாலதான் நம்மளுக்கு பிரச்சனை வருது. அதனால அவன் என்ன பண்றான், ஏதாவது இவனை பண்ணும். எப்படி யோபா வந்து என்னென்ன பண்ணி பார்த்தா பாருங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய பிரச்சனையெல்லாம் போராட்டம்லாம் கொடுத்தா நம்ம ஆண்டரை விட்டு விலகிருவோமா, ஆண்டரை விட்டு பின்வாங்கிருவோமா அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. நம்முடைய சொந்த பலத்திலே போயிட்டு இருக்கோம், நம்முடைய சொந்த பலத்தை நம்ம நம்பியா போயிட்டு இருக்கோம். இப்ப ஆண்டவர் ஊழியத்துக்கு நம்ம அழைக்கிறாரு, நம்ம இஷ்டப்பட்டா போறோம், அவர் அழைக்கிறதுனால போறோம், அவர் கூப்பிடுறதுனால போறேன். அதனாலதான் அந்த ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே நான் போல, நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னு நான் போறேன், அவ்வளவுதான். அதனால வந்து அவருடைய கிருபையினாலதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் பிரியமா. நம்முடைய பலனோ, நம்முடைய ஞானமோ, நம்முடைய அறிவோ, நம்முடைய திறமையோ ஒண்ணும் இல்லை. அப்படியே அவருடைய கிருபை, அவருடைய தயவுனால ஓடிட்டு இருக்கு. அதனால அவர் நமக்கு பலனை கொடுப்பாரு, அவர் கிருபை கொடுப்பாரு. அதனாலதான் ஆண்டோட வார்த்தை சொல்ல, வழுவாதபடி நம்மை காக்கிறவரும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே நம்மை மாசற்றவர்களாய் நம்மை நிறுத்த அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். நான் பாவிதான், எனக்குள்ள நிறைய குறைகள் இருக்குதான். ஆனால் அந்த குறைகள் மத்தியிலும் நான் ஆண்டோட சமத்துல போகும் பொழுது ஆண்டவர் என்னை கழுவுகிறார், என்னை மன்னிக்கிறார், என்னை ரட்சிக்கிறார், என்னை மீட்டுக் கொள்கிறார், மறுபடியும் அவருடைய பிள்ளையாக என்னை மாற்றுகிறார். எவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்ல பிரியமனலே? பிசாசை ஜெயித்தார், சிலுவையிலே பிசாசை வெறுமை கோலமாக்கினார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகளை நம்ம அத்தாரிட்டி எடுத்து பிசாசை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர். சில வியாதிகள் வருகிறதா, நீங்க சும்மா நீங்க டாக்டர்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போக கூடாது. நீங்க முட்டி போட்டு ஜோம் பண்ணுங்க. நீங்க டாக்டர் கிட்ட போறது தப்புன்னு சொல்ல மாட்டேன், நீங்க போகணும், செக் பண்ணுங்க. உங்களை சில பேர் மாத்திரை எடுக்காம இருக்கீங்க, தயவுசெய்து மாத்திரை எடுங்க, தயவுசெய்து ட்ரீட்மெண்ட் எடுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, ஒரு பலவீனம் இருக்கா, சோர்வு இருக்கா, அது என்னன்னு போய் பாருங்க. என்ன சொல்றது, சில பேர் வந்து மதியனமாக அப்படி இருக்கிறாங்க, கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க. இந்த சரீரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சரீரத்துல பலவீனம் ஏற்படும் போது நம்ம அது என்னன்னு போய் பார்க்கணும். தேவன் நமக்கு சில மருந்துகளை கொடுத்திருக்கிறார். இயற்கையாகவே இந்த மருந்துகள்லாம் எதுல இருந்து தயாரிக்கப்படுது? இயற்கையான தாவரங்கள்ல இருந்து சில மருந்துகள் தயாரித்து நம்மளுக்கு தேவன் மருந்தை வைத்திருக்கிறார். அதை நாம் போய் பெற்றுக்கொள்வது தவறல்ல. ஆகவே இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஆகவே நீங்க இந்த மாதிரி வியாதி பிரச்சனை வரும் பொழுது முதல்ல முட்டி போட்டு குடும்பமா உட்கார்ந்து நம்மளை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட அழுது மன்னிப்பு கேட்டு, எந்த நபருக்கு பிரச்சனையோ அந்த நபர் மேல கொஞ்சம் எண்ணெய வச்சு நீங்களே ஜோம் பண்ணுங்க. இதுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆளு வரணும்னு அவசியம் இல்லை. நாம் நம்மை தாழ்த்துவோம், தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உங்களிலே வியாதிப்பட்டால் மூப்பர்களை வர வையுங்கள், அவர்களை ஜெபிக்க சொல்லுங்க அப்படி சொல்லிருக்காரு. எஸ், அதை செய்யணும். மூப்பர்ல வர வைக்கணும், தேவ பிள்ளைகிட்ட ஜெபிக்கணும். நான் எங்களுடைய தேவ பிள்ளைகளை நான் கணம் பண்ணுவேன். எங்களுடைய தேவ பிள்ளைகள் என்னோட அவர் சின்னவர் தான், ஆனாலும் நான் அவர்கிட்ட போய் ஜோம் பண்றதுல நான் ரொம்ப வாஞ்சியோடு தாகத்தோடு எனக்கு ஊழியக்காரனை கொடுத்திருக்கிறார், நான் அவரை நான் கணம் பண்ணுவேன். அவருடைய ரோலுக்கு நான் கணம் கொடுக்கணும். அவர் என்னோட வயதுல இளைவராக இருக்கலாம், ஆனால் தேவன் எனக்குன்னு அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட லீடரு, அவரை நான் கணம் பண்ணுவார, நேசிப்பேன். சில பேரு ஜோம் பண்ணாம வந்துடுறாங்க, அதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறு. நாம் தேவனுடைய பிள்ளைகளை கணம் பண்ணணும். நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு நான் பெரிய ஆளு, அவர் ஒன்னும் ஜோம் பண்ண தேவையில்ல, அது வந்து எவ்வளவு பெருமை.
அது மிக தவறு. தேவ பிள்ளைகிட்ட போய் நம்ம தாழ்த்தி நம்ம ஜோம் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? தேவன்கிட்ட பிள்ளைகிட்ட சொல்லி இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு ஜோம் பண்ணு சொல்றதுனால என்ன இருக்கு? அது ஒரு பெருமை சில பேருக்கு. அது மாதிரி இருக்கக்கூடாது. ஆகவே நம்ம தாழ்த்தி நாங்க அத்தாரிட்டியோட எண்ணெயை வச்சு நீங்க முட்டி போட்டு ஜோம் பண்ணுங்க, அந்த வியாதி ஆண்டவர் தூக்கிடுவார். ஒருவேளை பிசாசுடைய தாக்குதலா இருந்துச்சுன்னா உடனடியாக மறையும் பிரியமா. அதன் பிறகு தேவன் நம்ம கொடுக்குற அத்தாரிட்டி என்னன்னா, மார்க் எழுதின சுவிசேஷத்துல பிசாசை ஓட்டக்கூடிய வல்லமை கொடுக்கிறார். சாவுக்கு ஏதுவான இதையும் குடிச்சாலும் இன்னும் ஆகாதுன்னு சொல்றாரு. எவ்வளவு வல்லமை கொடுத்திருக்கிறாருன்றீங்க. நம்ம இதெல்லாம் யூஸ் பண்றதும் இல்ல, இத பத்தி அறியறதும் இல்ல. நம்ம என்னவோ என்ன சொல்றது, சில பேரு ஜோம் பண்றாங்க. என்ன ஜோம் பண்றாங்கன்னா, ஒருத்தர் ஜோம் பண்றாரு. என்ன ஜோம் பண்றாருன்னா, எனக்கு அடிக்கடி அந்த எண்ணம் வந்துட்டே இருக்கு. ஆண்டோட்ட வந்து ஏதோ இந்த பிச்சைக்காரன் வந்து ஐயா பிச்சை போடுங்க, ஐயா பிச்சை போடுங்கன்ற மாதிரி ஒருத்தர் நன்றி பிரபு பிரபு அப்படின்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நீ முதல்ல ஆண்டவர்கிட்ட நீ எப்படி வர? நீ முதல்ல புள்ளன்னு தெரியுதா உனக்கு? யாராவது அப்பா கிட்ட போய் அப்பா அப்பா ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு யாராவது கேட்பாங்களா? அப்பாட்ட வந்து அதிகாரத்தோடு, அதுக்காக அதிகாரம்னா ரொம்ப இதுவா கேட்க மாட்டோம். ஒரு இப்ப என் மகள் இருக்கு, என் மகள் எல்கேஜி தான் படிக்குது. என்ன அதிகாரமா கேக்குதுன்றீங்க? என்ன ஒரு உரிமையோட கேக்குதுன்றீங்க? அதை ரெசிஸ்டே பண்ண முடியாது. அந்த அம்மா கேட்கிற ரெக்வஸ்ட நம்மளால ரிஜெக்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளவு டேலண்டா அழகா அப்பாட்ட வந்து ரெக்வஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி நம்முடைய அப்பாட்ட வந்து முதல்ல நம்ம அப்பான்றதே ஏசாண்டர் நம்முடைய அப்பான்றதுலே நம்மளுக்கு புரியல. நம்ம எங்கேயோ ஒரு லாங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம். அவரை விட்டு எங்கேயோ தூரமா இருக்கிறது போலயும் அவருக்கும் நம்மளுக்கு அவ்வளவு கேப்பா. எல்லா பிரியமானது அவர்கிட்ட வரும்போது அப்பா அப்பா ஐ லவ் யூ டாடி. நான் அடிக்கடி சொல்றேன் ஐ லவ் யூ ஜீசஸ். இன்னும் நிறைய பர்சனலா ஜோம் முடிச்சோடனே ஆண்டவருக்கு ஒரு முத்தத்தை கொடுக்கறது, அது நிறைய சின்ன வயசுல இருந்து அப்படி பழகிட்டேன். அது மாதிரி ஆண்டவரை வந்து அவர் நம்முடைய லவ்வர் இருக்கிறார் பெரியமான. ஜீசஸ் இஸ் மை லவர் ஆஃப் மை சோல். அவர் என் ஆத்ம நேசர். நீங்க அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்குள்ள வாங்க. அப்ப ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத நீங்க உணரும் பொழுது எவ்வளவு புயல் சத்துரு வந்து நெருக்கினாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்கு பயமே இருக்காது. பவுல் தாவீது சொல்ற, நான் பயப்படேன், என் மேல் யுத்தம் எழுவினாலும் நான் பயப்படேன்னு சொல்றேன். ஆகவே நமக்கு கொடுத்திருக்கிற சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தங்களை கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுசமாவார்கள். இவ்விதமாய் விசுவாசம் ஞானஸ்தானம் பெற்றவன் ரசிக்கப்படுவான், விசுவாசிதான் ஆக்கணுக்குள்ளாத்திருப்பான். விசுவாசிகள் நடக்கும் அடையாளம் என் நாமத்தினால் பிசாசு துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார். பாருங்க எவ்வளவு வல்லமையை தேவன் கொடுத்திருக்காரு. அந்த வல்லமைனா நம்ம வாழ்க்கையில இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். ஆகவே இன்றைக்கு அதே மாதிரி பிரியமானவர்களே, அந்த மெமோரியல் டேன்னு வந்து யுஎஸ்ல கொண்டாடுவாங்க. என்னன்னா யுஎஸ்ல என்ன மெமோரியல் டேனா, அந்த ராணுவ வீரர்கள்னா தன்னுடைய தேசத்துக்காக உயிரை விட்ட நாளை தான் மெமோரியல் டேன்னு கொண்டாடுவோம். அந்த நாட்கள்ல அந்த ஆர்மிஸோட அந்த சிமெட்ரி அந்த இடத்துக்கு போயிட்டு அதை ஹானர் பண்ணுவாங்க. நம்முடைய தேவன் யார்? நம்முடைய சத்துருவை ஜெயிக்கும்படியாக கல்வாரி சிலுவையில நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன், 3ஆம் நாள் உயிர் தெழுந்த தேவன். அவரை நாம் நினைவு கூற வேண்டும். இந்த நாட்கள் வருகிறது, குட் ஃப்ரைடே வரப்போகுது. இந்த நாட்கள்ல அவர் நமக்காக பட்ட பாடுகள், அவர் நமக்காக வாங்கி கொடுத்த ஃப்ரீடம். நம்ம கூட நம்ம தேசத்துல இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறோம், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் சுதந்திர தினம் கொண்டாடுறோம், இண்டிபெண்டன்ஸ் டே. என்னன்னா அந்த நாட்கள்ல நம்முடைய தேச பிதாக்கள் மகாத்மா காந்தி அவர்கள் இன்னும் அநேக பிள்ளைகள் வந்து சுதந்திரத்துக்காக போறாங்க. அது மாதிரி ஏசாண்டவர் நம்முடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது, வெற்றுள்ள வாழ்க்கை வாழும்படியாக கல்வாரி சிலுவிலே உனக்காக எனக்காக மரித்தார். அவருடைய ரத்தத்திலே வல்லமை இருக்கிறது. இயேசுடைய ரத்தத்திலே நம்ம விடுவிக்கக்கூடிய சக்தி அந்த ரத்தத்துல இருக்கிறது. ஆகவே இந்த கால வேளையில ஒரு குட் நியூஸ் என்னன்னா, நம்மளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அவர் நம்மை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார், நம்ம விட்டு விலக மாட்டார். ஆகவே நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு கோலியாத்து இருந்தாலும் அந்த கோலியாத்தை தள்ளி போடக்கூடிய, தூக்கி எறியக்கூடிய வல்லமை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பிசாசை சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை கொடுக்கும்படியாக அவர் நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய வல்லமையில நாம் சார்ந்திருக்கணும். நம்ம யுத்தத்தை அவர் நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார், இந்த யுத்தம் கர்த்தருடையது, நீங்களும் சும்மா இருப்பீர்கள். உண்மையிலே
இஸ்ரேல் ஜனங்க கையில கத்தியும் இல்ல, ஆர்மியோட வெப்பன்ஸ் எதுவுமே இல்ல பிரியமானவர்களே. நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கூட நம்ம கையில வெப்பன்ஸ் இல்ல. ஆனா நம்முடைய ஆர்மர், நம்முடைய வாரியர் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கோயிங் பிஃபோர் அஸ். இயேசு கிறிஸ்து ஒரு யுத்த வீரனாக நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நாம் சும்மா நம்ம கையில கத்தி இல்ல, எதுவுமே இல்ல. மத்த எல்லா தெய்வமும் கத்தி வச்சிருக்கோம், சூளம் வச்சிருக்கோம், நாக்கெல்லாம் காமிச்சிட்டு பயப்படுத்திருக்கோம். நம்முடைய தேவன் அவர் ஆட்டுக்குட்டி அவர் வைத்திருக்கிறார். நல்ல மெய்ப்பன். நேத்து கூட ஒரு மெசேஜ் சிஸ்டர் பைபிள் ஸ்டடி எடுத்தாங்க. அதுல சொன்னாங்க, நம்முடைய மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன், நாம் அவருடைய ஆடுகள் சொன்னாங்க. அவர் நம்முடைய நல்ல மெய்ப்பனாக இருந்து நம்மை நடத்துவார். ஆகவே எந்த யுத்தம் வந்தாலும் பயப்படாதீங்க. நம்ம பயப்பட வேண்டிய ஒரே யுத்தம் பாவத்துக்காக பயப்படணும். பாவத்துல இன்னும் நம்ம ரட்சிக்கப்படாம இருக்கிறோமா, அதை குறித்து பயப்படணும். இன்னும் நம்ம பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோமா, அதை குறித்து பயப்படணும். ஏன்னா பிசாசு அதை வச்சு நம்மள ஆண்டவர் விட்டு தூரப்படுத்துவான். ஆண்டவருடைய பிள்ளைங்களா இல்லைன்னா நம்மளுக்கு பிரச்சனை வராது. ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைங்களாக நாம் இருக்கும் பொழுது, ஆண்டவரை நம்ம நம்பும் பொழுது, ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அதனால்தான் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். சோ எந்த சூழ்நிலையிலும் அவருடைய பலத்திலே நாம் நம்பிக்கையா இருப்போம். சோ எப்பொழுதும் அவரை நம்ப கற்றுக்கொள்ளும். தாவீது ராஜா கூட அவருக்கு கடைசியாக இந்த ஒரு இல்லஸ்ட்ரேஷனை நான் சொல்ல விரும்புகிறேன். தாவீது ராஜாவை அவருக்கு விரோதமா கூட இருந்தவங்க எல்லாம் கல் எடுத்துட்டான். தாவீது ராஜா என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் சிறை பிடிச்சு போயிட்டாங்க, இன்னொரு பக்கம் இவன் கூட இருந்தவன் எல்லாம் கல் எடுத்துக்கிட்டான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம கூட இருக்கவங்களே நம்மளுக்கு எதிராக இருக்கும் போது, நம்ம வீட்டாரே நம்மளுக்கு சத்ருவா இருக்கும் போது நம்மளுக்கு எவ்வளவு பெயினா இருக்கும். ஆனா அந்த இடத்துல தாவீது என்ன சொன்னார், தன்னை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தி கொண்டார். கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தி கொண்டார். இந்த கால வேளையில நாம் கர்த்தருக்குள்ள நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். சோ இந்த நாள்ல நாம் சந்திக்கிற எந்த சத்ருவா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் பிரியமானவர்களே, தேவன் நம்மை விடுவிக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அந்த கல்வாரி சிலுவையில பிசாசை ஜெயித்தார். ஆகவே நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை நமக்கு கொடுத்து, ஆண்டவர் நம்முடைய மைட்டி வாரியராக இருக்கிறார். நம்முடைய என்ன சொல்றது, வல்லமையுள்ள வீரனாக இருக்கிறார். எந்த பிரச்சனை வந்தாலும், போராட்டம் இருந்தாலும் நாம் என்ன சொல்லணும்னா, நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தருக்குள்ளே நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் ரெடியா இருக்காரு, நம்ம பலப்படுத்துவேன்னு சொல்றாரு. ஆகவே இன்னைக்கு அவரை நம்புவோம், அவரை நேசிப்போம், அவரை லவ் பண்ணுவோம். அவருடைய அன்பு நம்ம மேல எவ்வளவு அவர் அன்பு வச்சிருக்காரு. எப்படிப்பட்ட அன்புனா, அவர் அவர் மேல வச்ச அன்பு எவ்வளவு பெருசுனா, ரோமர் 8:28 தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை நமக்கு கொடுத்ததுனால மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது. பாருங்க, தேவன் எவர்களை முன்கொடுத்தால் அவர்கள் அழைத்து எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்றாக்கலாம், எவர்களை நீதிமன்றாக்கலாம் அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா அவருடைய அன்பு கூறுகளுக்கு சகல நன்மைக்கு எதுவான பிரியமானது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி நம்ம அழைக்கப்பட்டுட்டோம். ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த குரூப்ல நெஞ்சிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் உங்களை ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். நீங்க ஏதோ ஆக்சிடென்டா இங்க வரல, ஏதோ ஒரு எதாச்சியமா இங்க உள்ள வரல. God has a great plan for you. God has a great divine purpose on you. உண்மையில உன் குடும்பத்தின் மேல தேவன் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. ஆண்டவர் சொல்ல, உனக்கு எட்டாத உயரமான அதிசயமான காரியங்களை செய்வேன் என்று சொல்றாரு. நிச்சயமா செய்யப்படுறாரு. இந்த 25 பேர் இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் தேவனுடைய காரம் இருக்கு. நம்மை கொண்டு ராஜாக்களும் ஆசாரியமா நம்மை மாத்திருக்கிறார். நம்மை ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்த போகிறார். பவுலுக்கு அதான் வாக்குத்தத்தம் சொன்னாரு, அவன் நான் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட பாத்திரமா, அவன் ராஜாக்கள் முன்பாக போய் சாட்சி சொல்வான். இன்றைக்கு உங்களையும் என்னையும் இந்த உலகத்தின் அதிகாரிகளுக்கு முன்பாக நம்மை நிறுத்த போகிறார். ஒரு நாளில நிறுத்த போறார், சாட்சியா நிறுத்த போகிறார். இந்த உலகத்தின் மக்களுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை சாட்சியாக நிறுத்த போகிறார். அதுதான் அவருடைய மகிமைக்காக. நாம் அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் நம்மை உயர்த்துகிறார். அவனின் மேல் வாஞ்சியா இருக்கபடியா அவனை நான் உயர்ந்த இடத்துல வைப்பேன்னு சொல்லு. அவனை நான் நம்பி இருக்கிறபடியால் அவனை நான் கைவிடவே மாட்டேன்னு சொல்லுவான். இந்த கால வேளையில நம்ம ஆண்டவருடைய பலத்தை சார்ந்து கொள்வோம். அவருடைய பலனை அவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். நாம் அவருடைய சிலுவையில் எண்டலே சென்று அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய யுத்தம் எதுவா இருந்தாலும் அவரே நம்முடைய யுத்தத்தை நடத்த போகிறார். சிங்க கெபியோ சூளை நெருப்போம், அவர் தொப்பை காத்திருவார். ஜெப செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையில இது கருத்து அருமையான ஒரு நம்பிக்கையின் செய்தி. நாங்கள் எவ்வளவு சோர்ந்து போயிருக்கோம், எவ்வளவு உடைந்து போயிருக்கிறோம்.
எவ்வளவு சில காயங்கள் ஆற்றப்படவே முடியல. ஆண்டவரே அவ்வளவுதானா, முடிஞ்சு போச்சா அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலையில இந்த வார்த்தை சொல்லுங்க, என் மகனே உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும், என் மகளே உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாதுன்னு இந்த காலங்கள்ல நான் யுத்த வீரனாக இருக்கிறேன். ஆண்டவரே இந்த வார்த்தை அந்த ஏசாயா 42:13 சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, ஆண்டவரே எவ்வளவு தெளிவாக அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 42:13 கர்த்தர் பராக்கிரமசாலை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கி கொண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். சத்ரு வெள்ளம் போரும் வரும்பொழுது ஆவியானவருக்கு எதிராக குடிப்பிடிப்பான்னு சொன்ன வார்த்தைப்படி எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்க, இந்த உலகத்துல வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஜெயிக்க என் கருமை பலத்தை தாங்க. பவுலை போல ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையின் இறுதியில விசுவாசத்தை காத்து கொண்ட நல்ல போராட்டம் பண்ணி இது முதல் ஜீவ கிரீடம் எனக்காக வைத்துக் கொண்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறார். நாங்களும் வெற்றியோடு எங்களோட வாழ்க்கையை முடிச்சு என்றென்றும் அந்த பரலோகத்துல நாங்க வீட்டிற்கு போற இந்த உலகத்துல நாங்க கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். ஆனா எங்களுக்காக பெரிய திட்டமும் பெரிய நோக்கம் வச்சு அந்த பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கோம். இதே மாதிரி ஒரு நாள் நாங்க பரலோகத்துல எல்லாரும் கூட போறோம் சாமி. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பெரிய நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே மாத்திரமல்ல, வரப்போகிற மகிமையை கம்பேர் பண்ணும் போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு பவுல் சொல்றாரு. நான் படுகிற பாடுகள், நாங்கள் படுகிற வேதனை, துக்கம், வேதனை, சஞ்சலம் எல்லாம் இந்த உலகத்துல படுறது எல்லாமே வரப்போகிற மகிமையை கம்பேர் பண்ண ஒண்ணுமே இல்லைன்றாகவே ஒரு பெரிய மகிமையான வாழ்க்கை எங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. அந்த வாழ்க்கைக்கு நாங்க ரெடியாக, நீ மீண்டும் ராஜாவாக வரப்போகிறீ சாமி, நீ மீண்டும் ஆண்டவரே நியாயாதிபதியா வரப்போகிறீ. அந்த 2ஆம் வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக்குவோம். இந்த சிலுவை நாட்களிலே, இந்த சிலுவை தியான நாட்களிலே இன்னும் இந்த சிலுவை குறித்து அறிவும், இன்னும் நீ ஜெய வீரர், கிறிஸ்து ஜெயித்தார், அந்த கல்லறை, இந்த 3ஆம் நாள் அந்த மரணத்தை ஜெயித்த இயேசுவை நாங்கள் தியானிக்கும் பொழுது தொடர்ந்து எங்களோட பேச இடைபெறும். அந்த வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை, வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். துதி கன மகிமையாவும் மக்கே செலுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.